நம்ம பார்க்க போகிறது ஏவுகணைகள் எப்படி இயங்குகிறது. இப்போ போர்களில் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லை வீரர்கள் எல்லையை தாண்டாமலேயே தொழில்நுட்ப ரீதியான போர்கள் இன்னைக்கு நடக்காத நம்ம பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் அந்த பைசரன் வேலி அப்படிங்கிற இடத்துல நம்முடைய இந்தியர்கள் 26 பேரை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டதாங்க. அதற்காக நம்ம ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னு ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்தோம். இதற்கு முன்பு பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிய தீவிரவாதிகள் மூலமாக எத்தனையோ விதமான தாக்குதல்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. பாராளுமன்ற கட்டடம் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது உரித் அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதல், புல்வாமா தாக்குதல். ஆனால் அதெல்லாம் விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தாக்குதல் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் திருப்பி தாக்கின அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப போராக தான் அது இருந்துச்சு. ட்ரோன்கள் தான் சண்டை போட்டுச்சு. எல்லையை தாண்டி நம்முடைய ஏவுகணைகள் தான் அங்கே போச்சு. அதுலேயும் மிக முக்கியமானது பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணை. பிரம்மோஸ் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பிரம்மபுத்திரா நதியை குறிக்குது. அந்த MOS அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ அதில் உள்ள மாஸ்வா அப்படிங்கிற ஒரு நதியை குறிக்குது. இங்கே உள்ள பிரம்மபுத்திரா நதி, அங்கே உள்ள மாஸ்வா நதி, அது ரெண்டையும் இணைந்த ஒரு பெயர் தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது. ஒரு சிறிய ரக இறக்கைகள் உள்ள ஒரு சின்ன ஏவுகணை மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரம்மோஸ்க்கு உண்டு. ஏன் கண்டமிட்டு கண்டம் தாண்டுகிற அளவுக்கான ஏவுகணையாக அந்த பிரம்மோஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாவல்பூர் அப்படிங்கிற இடத்துல மிக துல்லியமான முறையில் அந்த தாக்குதலை அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இலக்கை குறிவைத்து தாக்குற அளவுக்கு அது செயல்படுதுன்னா எப்பேற்பட்ட ஆற்றல் பாருங்க. அந்த ஏவுகணைகள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூர உயரத்துக்கு அது மேலே எழும்பி வளிமண்டலத்துக்கு போகுது. அதன் பிறகு மீண்டும் திரும்ப பூமியில் எந்த இடத்த குறி வச்சிருக்காங்களோ அந்த நோக்கி அது வருது. இந்த மாதிரி ஒரு கரு போடலாம், அப்படி போகுது. அப்போ அதுக்கு தேவையான எரிபொருள் அந்த ஏவுகணையிலே இருக்கும். அதை எரிய வைப்பதற்கான ஆக்சிஜனும் அதிலே இருக்கும். தேவைப்பட்டால் வளிமண்டலத்திலேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது செயல்படும். இப்படித்தான் அந்த ஏவுகணைகள் செயல்படுது. இந்த ஏவுகணையில் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று பால்ஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ஸ்டிக் ஏவுகணைன்னா என்னென்னா, இங்கேருந்து எந்த இலக்கை நோக்கி நம்ம செலுத்துகிறோமோ அந்த இலக்கை குறி தவறாமல் போய் தாக்கக்கூடிய பேர் தான் பால்ஸ்டிக் ஏவுகணை. ஆனால் இது கிளம்புனதுக்கப்புறம் எந்த இடமோ அந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துக்கும் நம்ம மாற்றவே முடியாது. அந்த இலக்கை மாற்ற முடியாது. எந்த இடமோ அந்த இடத்துல போய் விழும். அதுக்கு பேர் தான் பால்ஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு பேர். இதில் க்ரூஸ் ஏவுகணைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, காற்றுல செலுத்தும் பொழுதே வளிமண்டலத்துக்கு போன பிறகு நம்முடைய இலக்கை மாற்றிக்கொள்ள முடியும். எந்தெந்த இடத்துக்கு நம்ம அதை டைரக்ட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துக்கு அது மாறி கரெக்டாக வேறு எந்த இடத்துக்குனாலும் நம்ம மறுபடியும் அந்த லொக்கேஷனை, அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட்னு சொல்கிறாங்களே அந்த இடத்த மாற்றி கூட நம்ம அடிக்க முடியும். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலி, அதாவது சவுண்ட், அது மாதிரி ஒலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒலியினுடைய திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைட். அந்த ஒலியினுடைய திசை வேகம், அந்த ஒளியினுடைய திசை வேகம் பார்த்தீங்கன்னா 331 மீட்டர்/செகண்ட், வினாடிக்கு. அதாவது 1200 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த ஏவுகணைகள். அதனுடைய வேகத்தை வச்சு பார்த்து இந்த ஏவுகணைகளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஒளியின் திசை வேகத்தை விட குறைவாக போனால் அது சப்சோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சோனிக் ஏவுகணைகள் அப்படிங்கிறாங்க. ஒளியின் திசை வேகத்தை விட அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப வேகமாக போகும் அந்த ஏவுகணைகள். இதில் இன்னொன்று இருக்குது, ஹைப்பர் சோனிக் ஏவுகணைகள் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ நம்ம சமீபத்தில் இந்த எல்லா போர்களையும் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன ஹைப்பர் சோனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மல் ஏவுகணையை விட 5 மடங்கு வேகத்தில் போகக்கூடியது. அதாவது 1200 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகுது அப்படின்னா அது 6000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். நினச்சி பாருங்க, அப்போ எப்பேற்பட்ட வேகத்தில் அது போய் தாக்குது அப்படின்னு பாருங்க. அப்பேற்பட்ட ஏவுகணைகள் இன்னைக்கு நம்ம யுத்தத்தில் போரில் பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஏவுகணையிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறோன்னா அதுக்கு ரேடார் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது அனுப்பும். அப்போ அது ஒரு 6000 கிலோமீட்டர் இல்லை 600 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இரும்போ அல்லது ஏதாவது தடுப்போ வந்துச்சுன்னா அதில் தெரிஞ்சிடும். விமானமோ அல்லது ட்ரோனோ அல்லது அதில் ஏதாவது ஏவுகணைகள் வந்தாலோ, கடலில் ஏதாவது கப்பல் வந்தாலோ, கடலுக்கு அடியில் ஏதாவது கப்பல் வந்தாலோ அது காமிச்சு கொடுத்துரும். அதில் பட்டு இந்த ரேடியோ கதிர்கள் மறுபடியும் திரும்ப வரும். அதை வைத்து அது எவ்வளோ தூரத்தில் எந்த பொருள் வருது அப்படிங்கிறத அது தெரிந்து கொண்டு
அது சிக்னலை அனுப்பும் இந்த மாதிரி ஒரு பொருள் வருதுன்னு. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறக்கூடிய ஏவுகணைகளும் இருக்குது, மேனுவலாக நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தடுக்கக்கூடிய கருவிகள் மூலமாக மீண்டும் அந்த ஏவுகணை தடுப்பதற்கான அமைப்பு இங்கேருந்து கிளம்பி போகும். இப்படித்தான் ஏவுகணைகள் இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணையினுடைய தந்தை யாரு அப்படின்னா நம்ம பாரதத்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பெருமைமிகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.